அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கூட்டு குடும்பமாக இருந்து அட்வான்ஸ் லெவல் கொஞ்சம் சறுக்கிடுச்சு. அதோட முட்டாள்னும் பெயர் கேட்டு பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தவும் கூடாது, ஆனாலும் படிக்கணும் என்ற எண்ணத்தோட நம்பிக்கையாக ஸ்டெப் வச்சேன். அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிவான நபர்களையும் மீட் பண்ணினேன். அவங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாம் வார்த்தையால் சொல்ல இயலாது. ஃபெமிலி அண்ட் முக்கியமானவங்களோட சப்போர்ட்ஸ் அண்ட் லவ்வால் கடைசி நூலில் இருந்து என்னோட ஸ்டடீஸை ஸ்ரீலங்காலையும் கண்டினியூ பண்ணினதோட ஜஸ்ட் 3 இயர்ஸில் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஒன்றுல ஃபுல் ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கிது. அல்ஹம்துலில்லாஹ் ஃபார் எவ்ரி திங். ப்ராமிஸாக சொல்கிறேன், ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஹேவ் தேம் டிசைட் ஆஃப் மீ. பங்களாதேஷ்க்கு 5th of January 2024 வந்தேன். இன்னையோட 2 இயர்ஸும் கம்ப்ளீட்டட். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 இயர்ஸும் நிறைய லேர்ன் பண்ணினேன். புத்தகத்தை மட்டும் இல்லாமல் புது இடங்களில் மனிதர்களை புது எக்ஸ்பீரியன்சஸ், டிஃப்ரெண்டான கல்ச்சர்ஸ் அண்ட் மொழி, இப்படி நிறையத்தை லிஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். எப்ராட்டில் படிக்கிறேன், ஸோ ஹாப்பியாக தான் இருக்கேன்னு இல்லை. ஹாப்பினஸ் எவ்வளோ இருக்குதோ அதே அளவு ஃபெயிலியர்ஸ், ஹர்ட்டிங்ஸ், மிஸ்ஸிங்ஸ், ஈவன் கிரிட்டிசிசம் கூட நம்மளை வச்சு செய்யும். அதுக்காக எல்லாம் நம்ம ஸ்டடீஸை ட்ராப் பண்ணக்கூடாதுல்ல. கோபம், ஆத்திரம், மன கஷ்டம் எல்லாமே வரும். ஆனாலும் உடனே ரியாக்ட் பண்ண தோணாது. மிஞ்சி போனால் 2-3 இயர்ஸ் தான் இங்கே இருக்க போகிறோம். என்னத்துக்கு மாறி கஷ்டப்படுத்திக்கிட்டுன்னு தோணுது. நாட்டில் இருக்கும்போதோ வெளிநாட்டு வாழ்க்கைன்னு வீடியோ பார்க்கும்போதெல்லாம் எதுவும் விளங்க இல்லை. பட் இப்போ விளங்குது. எங்களை மாதிரி தான் அவங்களும் ஒரு இலக்குக்காக எல்லாத்தையும் நாட்டில் விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து இன்ப துன்பங்களை தனியாலாம் மேனேஜ் பண்ணுறாங்க நம்மளை மாதிரி. இது தானே லைஃப். இதுதான் அவங்க ஐலேண்ட் பொண்ணு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.